அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கென தனி லாகா, தனி போர்ட்ஃபோலியோ அது அமைத்ததிலல்ல விசேஷம். அது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும்னு சொல்லி அந்த போர்ட்ஃபோலியோவை முதலமைச்சரே வைக்க போறார். முதலமைச்சர்னா போலீஸை வச்சிருப்பான். அதுதான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடைமுறை. எங்க தலைவர் இப்படி அறிவிக்கிறார். சமூக நலத்துறைக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். அதில் ஒரு பெண் அமைச்சரை நியமித்து கடத்துவது தான். ஏன்னா காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பரமேஸ்வரன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். கேட்டீங்களா? அது காமராஜரால் முடிந்தது. காமராஜரை வழிகாட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் முதியோர் பெண்கள் நலன் காக்க இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோ நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். இனி ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அந்த குற்றங்கள் வராமல் தடுப்பதற்கு ராணி வேலு நாச்சியார் பெயர்ல யூனிஃபார்ம் இல்லாத ஒரு படை எல்லா இடங்களிலும் வலம் வரும்னு சொல்லியிருக்கார். இனி ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைப்பதற்கு மகிழா கோர்ட் இன்னைக்கு இருக்கு. ஆனா விசாரணையும் தீர்ப்பும் வருவதில் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் தேங்கி இருக்கிறது. இன்னைக்கு அதற்காக எங்கள் வழிகாட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்ட அஞ்சலை அம்மாள் பேர்ல த ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இனி ஒன்று, மிகுந்த மனிதாபிமானத்தோடு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. திருமண உதவி திட்டம் என்கிற பெயரால 1 பவுன் 1/2 பவுன், ஆமாம் 1/2 பவுன் 1 பவுன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு படித்த பெண்களுக்குன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே திட்டம் திருமணத்திற்கு, அதுக்கு பேர் அண்ணன் சீர் திட்டம். 8 கிராம் தங்கம் விற்கிற விலையை பார்த்துக்கிடுங்க, 1,29,000 ரூபா பட்டு சேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மகளிர் குலத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது.